பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு புதிய நாள் காலை வேளையிலும் புதிய வார்த்தைகளை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த நாளிலும் கூட ஒரு புதிய லோக வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 18ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனம் தாவீது இவ்வாறு சொல்லுகிறான்: உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்கிறார். இந்த சங்கீதத்தில் வாசிக்கும் போது இந்த அருமையான தாவீது ராஜாவை அவனுடைய நாட்களிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஆனாலும் அவன் ராஜ்ய பாரத்துக்கு வராத நேரம் சோதரம் பாருங்க. இந்த சவுல் அவனை துரத்தி கொண்டு போகிறான். எப்படியாவது அவனை போட்டு தள்ளிடணும், அவனை சாவடிச்சிடணும்னு சொல்லி ஒரு எரிச்சல்ல புறப்பட்டு போகிறான். போய் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது கர்த்தர் அவனை காப்பாற்றி அவனை விடுதலை பண்ணி எத்தனையோ இடத்துல அவனை பாருங்க, அவன் ஒன்றும் பண்ண முடியாதபடிக்கு அங்கலாய்த்து கொண்டு இருக்கிறான் சவுல். அதனால பாருங்க என்ன சொல்றான்னா, நீர் என்னோடு இருப்பதுனாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன். பெரிய சேனை, பயங்கரமான யுத்த வீரர்களுக்கு நடுவில் நான் பாய்ந்து போவேன், என்ன ஒன்றும் பண்ண முடியாது என்று சொல்கிறார். பாருங்க, நம்ம அவனுடைய நாட்களில் பயங்கர யுத்தம் நடந்தது. யுத்தத்துக்கெல்லாம் அவன் போயிருக்கு. அவன் ராஜாவா ஆகிறதுக்கு முன்னாலேயே ஒரு பெரிய யுத்தம் பண்ணியிருக்கிறது நமக்கு வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு பெலிஸ்தியர்கள் தேவனுக்கு ஜனங்களுக்கு விரோதமாய் நின்று ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறார்கள். நம்ம நாட்டு ஃபுல்லா நம்ம என்ன செய்ய வேண்டாம், யுத்தம் பண்ண வேண்டாம், ஒருத்தனை அனுப்புங்க, நீங்க ஒருத்தனை அனுப்புங்க, நான் ஒருத்தனை அனுப்புறேன்னு சொல்லி பயங்கரமான கர்ச்சித்து கொண்டிருந்தான் கோலியாத் என்பவன். அந்த கோலியாத்தையே வீழ்த்தினவன் தான் இந்த தாவீது என்பது நமக்கு தெரியும். இந்த கதை, இந்த சரித்திரம் எல்லா இடங்களிலும் கதைகளாய் வந்து கொண்டிருக்கு. அல்லேருக்கு தெரியும் ஒரு சின்ன ஆடு மேய்க்கிறவன் எப்படி ஒரு பெரிய தாவீதை வீழ்த்தினான் என்று. அதான் அங்கே வசனம் சொல்லுது, உம்மாலே ஒரு சேனைக்குள், நீர் என்னோடு இருக்கும்போது நான் சேனைக்குள் பாய்வேன், எனக்கு ஒண்ணுமே ஆகாது, காரணம் நீ என்னோடு இருக்கிறேன். பாருங்க, ஒரு 23ஆம் சங்கீதத்துல உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லுகிறான். இப்படி தாவீதோடு கர்த்தர் இருந்தபடினாலதான் அவனுக்கு வந்த ஆபத்துகள், மோசங்கள், பிரச்சனைகள் எல்லாத்திலும் இருந்து அவனை விடுதலை பண்ணினார். இந்த கால வேளையிலே அருமையானவர்களே, அவருடைய வார்த்தையை கேட்டு பாருங்கன்னு சொல்றது. ஒரு சேனைக்குள், உம்மாலே நீர் என்னோடு இருக்கும்போது நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். தேவனுடைய பலம் நமக்கு இருக்குமானால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். எவ்வளவு பெரிய ஆபத்துகள் வந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்குள்ள இருக்கும். அது எப்படி, என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நம்மோடு இருப்பதுனால. இன்னைக்கு நம்மோட ஆண்டவர் இருக்குன்னா போதும், வேற ஒண்ணும் வேண்டாம். நம்ம ஆளுக்கெல்லாம் ஆண்டவர் தவிர செல்ல நமக்கு இருக்கும்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் இல்லாட்டாலும் பரவாயில்லையா, எனக்கு அந்த பொருள் வேணும், இந்த பொருள் வேணும், அந்த சொத்து வேணும், இந்த சொத்து வேணும், அதெல்லாம் இருந்தா என்ன காப்பாது. எந்த பொருள் இருந்தாலும் உங்களுக்கு ஜீவனுக்கு ஈடானது அல்ல, அது உங்களை காப்பாற்றவே காப்பாற்றும். ஆனா அதைத்தான் நம்ம நம்புறோம். ஆனா தாவீது என்ன சொல்றா, உம்மாலத்தான் நான் ஒரு சேனைக்குள், உம்மால நான் ஜெயம் எடுப்பேன், உம்மாலே நான் வெற்றி மேல் வெற்றி பெறுவேன். பாருங்க, வசனம் சொல்லும் போது என் தேவனால் மதிலை தாண்டி, எவ்வளவு பெரிய உயரமான மதிலா இருந்தாலும் பாரு, எரிகோ மதில் எப்படி உடைந்து போனதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆர்ப்பரிப்பின் சத்தம் தான். பாருங்க, எல்லாம் சுத்திட்டு வந்து ஆர்ப்பரித்தார்கள். எரிகோ கோட்டை உடைந்தது. எந்த மனுஷன் எந்த காரியம் செய்யல. கர்த்தர் ஜனத்துக்காக யுத்தம் பண்ணினார். ஏன்னா கர்த்தர் ஜனத்தோடு இருந்தார், கர்த்தர் தாவீதோடு இருந்தார். பாருங்க, சிம்சோனுங்கிறவனை பற்றி தெரியும். சிம்சோனை எல்லாரும் இந்த பெலிஸ்தியர்கள் அந்த நாட்களில் கட்டி போட நினைத்தார்கள், அவனை எப்படியாவது மேற்கொள்ள நினைத்தார்கள். ஒன்றுமே நடக்கல். சோதரம், அவனுடைய பலம் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அவன் பலம் ஆவியான அவனோடு இருக்கிறதுனால சோதரம். அது அவன் அந்த எதனால இருந்தான்னா, அவன் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்ததுனால, அவனுடைய வசனத்தை கீழ்ப்படிந்து அவன் திராட்சரசை தொடாமல், சவரகன் கத்தி தலையில படாமல் கர்த்தருக்காக நசரேனாக இருந்தபடினாலே கர்த்தர் அவனோடு வாசம் பண்ணினார். எப்பொழுதெல்லாம் அவனுக்கு விரோதமா ஜனங்கள் வராளோ அப்பொழுதெல்லாம் பெலிஸ்தியர்கள் வந்து விட்டால் என்று சொன்ன உடனே ஒரு புதிய பலன் வரும். அவனை யாரும் கட்டவே முடியாது. அப்பளப்பட்ட பலன் உடனே இருந்த காரணம் அவனோடு கர்த்தர் இருந்தார். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு இருந்தால் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாயும், தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் தாவீது சொல்றதுக்கு என்ன காரணம்னா, அந்த நாட்களில் கர்த்தர் அவங்களோடு இருந்தபடினாலே வெற்றி மேல வெற்றி வந்தது. தோல்விக்கு இடமில்லை. காரணம், கர்த்தர் நம்மளுக்கு தோல்வி கொடுக்கிறது.
இஸ்ரவேல் ஜனங்களோடு கர்த்தர் இருந்தார். அவங்களை யாரும் ஜெயிக்க முடியல. பாருங்க, எகிப்திலிருந்து கானானுக்கு வந்தார்களே, எத்தனை ராஜாக்களை அவர்கள் பார்த்தாங்க தெரியுமா? எத்தனை சந்ததிகளை, எத்தனை ஜாதிகளை அவர்கள் மேற்கொண்டார்கள் தெரியுமா? இதுக்கெல்லாத்துக்கும் அவர்கள் என்ன யுத்தம் படித்தவர்களா? அவர்களுக்கு யுத்தம் பண்ணவே தெரியாது. அப்படினால் அவரோடு இருந்தது யார்? யுத்தம் பண்ணது யார்? இன்னைக்கு நீ நினைக்கிறோம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எப்படி வேணாலும் பேசுவேன். இந்த காலையிலே சொல்லிடலாம். அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு இருக்க ஒப்பு கொடுக்க. கர்த்தர் தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் வெற்றி பெற்றான். இப்படித்தான் எல்லாருக்கும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். பாருங்க, வெற்றி எங்கிருந்து வருதுமா? கர்த்தர் நம்மோடு இருப்பதிலிருந்து. கர்த்தர் நம்மோடு இருந்தால் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். பாருங்க, யோசேப்போடே கர்த்தர் இருந்தார், அதனாலதான் அவனுக்கு வெற்றி மேல வெற்றி. பாருங்க, கடைசி நேரத்தில் அவனை பாரு, கர்த்தர் பார்வோன் அந்த எகிப்துக்கே ராஜாவாக உயர்த்து கொண்டு போக காரணம் என்ன தெரியுமா? கர்த்தராலே ஒரு சேனைக்குள், பாருங்க, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இன்றைக்கும் அருமையானவர்களே, உங்களுக்கு மதில் போல பிரச்சனை இருக்குதா? கஷ்டம் இருக்குதா? துன்பம் இருக்கிறதா? கர்த்தர் உங்களோடு இருக்க பார்த்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் வெற்றியை கர்த்தர் நாட்களில் கொடுப்பார். கவலைப்படாதீங்க. எப்ப பார்த்தாலும் அது இல்லை, இது இல்லை, அந்த பிரச்சனை அது வந்துச்சு, இது வந்து கவலைக்கு மேல கவலைப்பட. எது வந்தாலும் தலப்பாயோடு போகும். கர்த்தர் உங்களை வழிநடத்துவார், உங்களை வெற்றி பெற செய்வார். தாவீதோடு உங்களோடும் இருப்பார். இந்த காலையில் ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த புதிய நாளிலே ஒரு புதிய வல்லமை உங்களை ஆட்கொள்ளும். அப்பொழுது காரணம், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால். இன்றைக்கு அதோடு ஒப்பு கொடுங்க. எப்படி தாவீதுக்கு வெற்றி கொடுத்தாரோ உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவர், இந்த கால வேளையிலே ஆண்டவர் உம்மாலே ஒரு சேனைக்குள் நான் பாய்வேன். எவ்வளவு பெரிய யுத்தத்தை காரியமா இருந்தால் நான் பாய்வேன், நீர் என்னோடு இருக்கிறேன்னு சொல்லி தாவீது சொன்னது போல உம்மாலே ஒரு மதிலை தாண்டி எவ்வளவு பெரிய காரியம், உயரமான காரியமா இருந்தாலும் நான் தாண்டுவேன் என்று சொன்னான். காரணம், அந்த அவனுக்கு நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி. அவனை உயிர் எடுக்க வந்த அந்த சவுலுடைய படைகளுக்காக அன்றொரு படையிலிருந்தா விடுவித்த ஒரு மனுஷனை ஒரு படையெல்லாம் தூரத்தில் போது விடுதலை பண்ணினேன். இன்றைக்கும் அப்படிதான் உங்கள் நண்பர்களை விடுதலை பண்ணுறதேவனா இருந்து இந்த நாட்களை வசனத்தை கேட்கிற பார்க்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அற்புதங்களை செய்யும். இந்த காலை வெளியிலே ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். உம்மோடு நடக்க, உம்மோடு வழியிலே நடக்க மக்கள் உதவி செய்யும்படி செபிக்கிறோம். பாதுகாத்துக்கள், வழி நடத்தும் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பாராக. காலை வேளையிலே உம்மாலே ஒரு சேனைக்குள் பதிலை தான் தாவீது சொன்னார். இன்னைக்கு நாமும் கர்த்தரோடு இருந்தால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும். இன்னொரு லோக சுவார்த்தை மூலமாய் சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.